இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த மரணம் என்பது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க புதுமையை படைப்பவர்களுக்கு, மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இழப்பாக பார்க்க முடிகின்றது. இந்த இழப்பில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் புதிய ஒரு திசை வழி போக்கை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். முழுமையாக இந்த சினிமா உலகை திசை திருப்பியவர். அரங்குக்குள் இருந்தது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒரு ஸ்டுடியோக்குள் இருந்ததை வெளி உலகத்திற்கு அதாவது ஸ்டுடியோவுக்கு வெளியிலே கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவர் மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்றியவர். தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக முன்னெடுத்தவர். தமிழீழ விடுதலையிலும் அவர் அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர், தன்னை ஆகுதியாக்கி கொண்டவர். அதேபோல வேதம் புதிது திரைப்படம், இன்றைக்கு இந்த படம் எடுத்தால் அந்த படம் வர முடியுமா, வருமா, வர விடுவார்களா என்கின்ற ஒரு நிலைதான். அந்த மாதிரி சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னை தன்னுடைய படைப்பாளியாக மாற்றிக்கொண்டு வருகின்ற புதிய தலைமுறை, இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாத்தியாராக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவர் கருமுலி முத்துக்குமார் அவருடைய இறப்பின் போது, அதாவது தமிழீழ விடுதலையில் தீக்குளித்து மாண்ட வீரச்சாவடைந்த முத்துக்குமார் அவர்கள் இறப்பின் போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இனிமேல் திரைப்படங்களில் வரும்பொழுது இந்த திரைப்படம் கருமுலி முத்துக்குமாருக்கு சமர்ப்பணம் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதற்கு பிறகு ஓரிரு திரைப்படங்களில் மட்டும் அதை முன்மொழிந்து எல்லோரும் அதை போட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் போடவில்லை. அப்படி முழுமையாக தமிழ் திரைப்பட உலகை, தமிழருடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய அடையாளம், தமிழீழத்தினுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்திய ஒரு மகத்தான கலைஞன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வலியையும் துயரத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.